அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பீச் அதை பற்றி பேசுவோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு சின்னதாக கதைப்போம். என்ன சொன்னால், எங்களோட கிளாஸில் கூடுதலாக நாங்கள் பயாலஜியை பற்றி தான் கூடுதலாக கதைப்போம் அல்லது பேசுவோம். ஏன்னு சொன்னால், நான் பயாலஜி டீச் பண்ணுறதால நாங்கள் என்ன செய்வோம், அதை பற்றி கூடுதலாக கதைப்போம். சரியா? அப்போ மாணவர்களே, உங்களோட ரிசல்ட் வந்திருக்கும். அதாவது 2024 செய்கிறவங்க ரிசல்ட் அவுட் ஆகிருக்கும். சில மாணவர்களோட நல்ல ரிசல்ட் ஆகிருக்கும், சில மாணவர்களோட குறைவாக இருக்கும். சில மாணவர்களோட ரிசல்ட் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணுற அளவுக்கு போதாது, அதாவது என்டர் பண்ணுற அளவுக்கு தகுதி இல்லாததாக இருக்கும். சரியா? எவ்வாறாக இருப்பினும், சரியா, எவ்வாறாக இருந்தாலும் இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு டாபிக் இல்லை. இது 2024க்கு. சரியா? நான் சொல்கிற விஷயங்களை கவனமாக சரியா கேட்டுக்கோங்க. சரியா? என்னன்னு சொன்னால், உண்மையான யதார்த்தம் என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் மெடிசினும் என்ன செய்யலாது, எல்லாருக்கும் மெடிசினும் இன்ஜினியரிங் போக இயலாது. அதான் யதார்த்தம். ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் எழுதுவாங்க, அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இருக்குது, அதுக்கு தகுதியான மாணவர்கள் தான் என்ன செய்வாங்க, அவங்க மெடிசினும் இன்ஜினியரிங் என்டர் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸையும் பயோ சயின்ஸையும் பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். என்ன சொன்னால், நான் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதால, சயின்ஸ் துறையில் இருக்கிறதால நாங்கள் அது ரெண்டையும் பற்றி பொதுவாக கதைப்போம். சரியா? அப்போ யதார்த்தம் என்ன, எல்லாருக்கும் என்ன செய்யலாது, மெடிசினும் என்டர் பண்ண இயலாது, இன்ஜினியரிங்கும் என்டர் பண்ண இயலாது. அதான் யதார்த்தம். அப்போ கூடுதலான மாணவர்கள், அதாவது சில மாணவர்கள் 3A எடுத்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க மெடிசின் அல்லது இன்ஜினியரிங் என்டர் பண்ணுவாங்க. சில மாணவர்கள் 3B எடுத்திருக்கலாம் அல்லது 3S எடுத்திருக்கலாம், 2BC எடுத்திருக்கலாம். இவ்வாறான பல்வேறுபட்ட ரிசல்ட்டுகள் காணப்படும். சரியா? அப்போ இவங்களுக்கும் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், அவங்க மெடிசின் இன்ஜினியரிங் என்டர் பண்ண இயலாது சொல்லி ஒரு கவலையில் இருப்பாங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், திரும்ப ட்ரை பண்ணி மெடிசினும் இன்ஜினியரும் போகலாம். ஆனால் ட்ரை பண்ண முடியாதவங்க, நான் இன்னொரு உண்மையை சொல்கிறேன். சரியா? இதுதான் யதார்த்தம். இன்னொரு உண்மையை சொல்கிறேன். மாணவர்களே, நீங்கள் ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி படிக்கிறீங்க. நான் பேர் சொல்ல மாட்டேன், பேர் சொன்னால் அது தேவையில்லை எங்களுக்கு. பேர் ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் உள்ள யூனிவர்சிட்டி, பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி நீங்கள் அங்கே மெடிசினோ இன்ஜினியரிங்கோ நீங்கள் படிக்கிறீங்க. சரியா? நீங்கள் உங்களோட கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் இருக்கிற யூனிவர்சிட்டின்னு சொல்கிறது வேர்ல்ட் ரேங்கிங்கில், உலக ரேங்கிங்கில் அன்னளவாக 1000, சரி, அன்னளவாக 1000ல் காணப்படுது. அதாவது நாங்கள் பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிற ஸ்ரீலங்காவில் உள்ள யூனிவர்சிட்டி உலக தரத்தில் எத்தனாவது, 1000. அதாவது வேர்ல்டு ரேங்கிங்கில் 1000 இதாக இருக்குது. அதாவது ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதில் பொசிஷன். சரியா? அப்போ நீங்கள் அடுத்த யூனிவர்சிட்டியிலாம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு மாணவர் என்ன செய்கிறாரு, பிஎஸ்சிக்கு என்டர் ஆகிறாரு. சரியா? பிஎஸ்சி கோர்ஸுக்கு என்டர் ஆகி அவர் என்ன செய்கிறாரு, பெச் டாப் படிக்கிறாரு. சரியா? அதாவது அவர் 4 வருஷத்துக்குரிய ஹானர்ஸ் டிகிரியை செஞ்சு பெச் டாப் அடிச்சுட்டு அவர் மாஸ்டர், இதுக்கு பின்னால் பிஎஸ்சிக்கு பின்னால் அவர் எம்எஸ்சின்னு சொல்கிற கோர்ஸை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அப்போ இந்த வேர்ல்ட் ரேங்கிங் யூனிவர்சிட்டி இருக்குது தானே, 1 to 10க்குள்ளே உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் போய் என்ன செய்கிறாரு, அவரோட மாஸ்டர்ஸை எம்எஸ்சியை 1 to 10 இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் போய் செய்கிறாரு. அப்போ அப்படி செஞ்சால் அவர் என்ன செய்யலாம், திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு இந்த மெடிசின் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், டீச் பண்ணி கொடுக்கலாம். சரி, ஆகவே
யதார்த்தம் என்ன, எல்லாருக்கும் இன்ஜினியரிங் மெடிசின் போக இயலாது. இன்ஜினியரிங் மெடிசின் மாத்திரம்தான் துறையிடும் இல்லை. சரியா? நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க இன்ஜினியருக்கு போனால் தான் சர்வை பண்ணலும், மெடிசின் போனால் தான் சர்வை பண்ணலும். அப்படி இல்லை. சரி, அதை விட நிறைய, அதாவது சொல்ல போனால் எங்களோட ஃப்யூச்சர் வந்து மொலிகுலர் பயாலஜியை நோக்கி போகுது. நிறைய மாணவர்கள் வந்து மொலிகுலரை சூஸ் பண்ணுறதால நிறைய ஃப்யூச்சர், அதாவது ஜாப் மார்க்கெட் வந்து மிக அதிகமாக மொலிகுலர் பயாலஜிக்கு வந்து வேக்கன்சி எதிர்காலத்தில் வரக்கூடியதாக இருக்குது. ஆகவே மாணவர்களே, இதுதான் யதார்த்தம். சரியா? அதே நேரம் மெடிசினுக்கு என்டர் பண்ண இயலாதவங்க திரும்ப சான்ஸ் உள்ளவங்க என்ன செய்யலாம், நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணிடும், உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுறதுல தான் முயற்சி செய்கிறாள். ஒரு தடவை முயற்சி செய்கிறீங்க, சக்ஸஸ் ஆகலை. 2 தடவை முயற்சி செய்கிறீங்க, சக்ஸஸ் ஆகலை. 3 தடவை முயற்சி செய்கிறீங்க, சக்ஸஸ் ஆகலை. சக்ஸஸ் ஆகும் வரைக்கும் நீ ட்ரை பண்ணு. அது மட்டும்தான் உன்னுடைய வேலை. நீ என்ன செய்யணும், வெற்றியை நோக்கி போகணும்னு சொன்னால் நீ திரும்ப 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 ட்ரை பண்ணணும். நீ போகிற பாதை வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமானது. அப்போ அந்த பாதையை வந்து நீ என்ன செய்யும், இலகுவாக ஃபஸ்ட்டு மாற்றிட்டு வந்து அந்த பாதையை வந்து அந்த பாதையில் வைத்து வெற்றி ஆடு. சரியா? உனக்கு வந்து பயாலஜியில் வந்து கஷ்டமாக இருக்குதா, என்ன செய்கிறது, படிக்கிறது விளங்குது இல்லை, தியரி விளங்கல, பேப்பர் செய்கிறது மார்க்ஸ் வருதில்லை, எம்சிக்யூவில் மார்க்ஸ் வருதில்லை, இவ்வாறான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னை கான்டாக்ட் பண்ணு. சரியா? இது நான் சொல்கிறது யாருக்குன்னு சொன்னால் ரிப்பீட் மாணவர்களுக்கு. சரியா? ரிசல்ட் வரையில் அவங்களுக்கு மெடிசின் என்டர் பண்ண இயலாது, அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்ப படித்து பார்க்குறாங்க, இயலாது, திரும்ப கஷ்டமாக இருக்குது, தியரி வந்து கம்ப்ளீட் பண்ணி இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முக்கியமாக உயிரியல் பாடத்தில், பயாலஜி அடுத்த சப்ஜெக்டை பற்றி எனக்கு தெரியாது, என்னுடைய சப்ஜெக்ட் உயிரியலில் வந்து உனக்கு என்ன சரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீ வந்து என்னையை கான்டாக்ட் பண்ணு. சரியா? இதுதான் என்னுடைய நம்பர். என்னையை நீ கான்டாக்ட் பண்ணு, உனக்கான சொல்யூஷனை வந்து நான் தரேன். என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வந்து 3S உள்ள மாணவர்கள், அதாவது முக்கியமாக பயோவில் S உள்ள மாணவர்களையும் ஏ ஆக்குவோம். சரி, அதாவது நாங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் சரியாக செய்வீர்களாக இருந்தால் உங்களோட ரிசல்ட்டை நீங்களே கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. சரி, மாணவர்களே, மெடிசின் இன்ஜினியரிங் போகலன்னு தொண்டு போகணும், திரும்ப ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுறதுல தான் உங்களோட வெற்றி இருக்குது. அதான் சொல்லுவாங்க, முயற்சி செய்ய இல்லைன்னு சொன்னால், சரியா, முயற்சி செய்யலைன்றால் கடவுளே வந்தாலும் வந்து அது எந்த ஒரு பயனும் இல்லை. அவன் நீ முதலாக முயற்சி செய். உனக்கு முயற்சி செஞ்சு உனக்கு வந்து ஒரு பாதையை அடைய முடியலைன்னு சொன்னால் நீ என்னை கான்டாக்ட் பண்ணு, பயாலஜி சம்மந்தமாக நான் உனக்கு வழிகாட்டுறேன். ஓகே, நன்றி.